அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்குமாக பிதாவினுடைய அன்பை குறித்ததான ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, பிதா நம் மீது முதலாவது அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அடிக்கப்படுவதற்காக, துன்புறுத்தப்படுவதற்காக, மரிப்பதற்காக இந்த உலகத்திலே தம்முடைய சொந்த குமாரனை அவர் கொடுத்தார். அவர் கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் நேசித்தார். ஏனென்றால் அந்த குமாரனாகிய இயேசுவை யார் யாரெல்லாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நரகத்தில் போய் கெட்டு போக மாட்டார்கள். ஆகவே தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் நரகத்தில் போய் கெட்டு போய் விடாதபடிக்கு அவர்கள் நித்திய ஜீவனாகிய பரலோகத்தில் வரும்படிக்கே தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். அருமையான தேவ பிள்ளைகளே, மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு உண்டு. இந்த உலகத்திலே நீ ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து அவர் மேல நம்பிக்கை வைத்து அவரை நீ ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நீ செய்து கொண்டு வரும் பொழுது மரணத்துக்கு பின்னால் அவர் கொடுக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு இடம், பரலோக ராஜ்யத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம். ஆகவேதான் ஆண்டவர் விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டார், அவன் பரலோகத்துக்கு வருவான். அதற்காகவே பிதா தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை கொடுத்தார் என்று நாம் இங்கே வாசித்தோம். ஆகவே இதுவரைக்கும் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்காத, ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்போடு கூட உங்கள் இருதய கதவை அவர் தட்டுகிறார். ஆகவே அவர் தட்டும் பொழுது உங்கள் இருதயத்தை நீங்கள் அவருக்கு திறந்து கொடுப்பீர்களானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்கள் பாவங்களை மன்னிப்பார். நீங்கள் மரித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்திலே அவரோடு கூட நீங்கள் சந்தோஷமாக காணப்படலாம். ஆகவே ஆண்டவரை விசுவாசியுங்கள், ஆண்டவரை அனுப்பின பிதாவையும் விசுவாசியுங்கள். இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.